நம்ம ஊரில் கல்யாணம்னா கோல்டு, இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் கோல்டு, கடைசியில் கோவில் கோபுரம் வரைக்கும் கோல்டு. ஆனால் இந்த கோல்டு எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது நம்ம பூமியில் பிறந்தது இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், இது நம்ம பூமியில் பிறந்தது கிடையாது. இது விண்வெளியிலேருந்து வந்தது. என்ன ஷாக்காக இருக்கா? சரி, பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி ஒரு பெரிய ஸ்டார் ஒன்று எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. அதுதான் சூப்பர் நோவா. எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாலையும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர், இந்த கண்டிஷனில் தான் ஹெவி எலமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். அயர்ன், பிளாட்டினம், கோல்டு, இந்த மாதிரி விஷயம் எக்ஸ்ப்ளோஷன் அப்புறம் அந்த பார்ட்டிகல்ஸ் ஸ்பேஸில் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்புறம் நம்ம சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும்போது அந்த கோல்டு எர்த்துக்குள்ளே மிக்ஸ் ஆச்சு. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, எர்த்தில் இருக்கிற மெஜாரிட்டி கோல்டு ஆக்சுவலி எர்த் கோரில் தான் இருக்குன்னு. நம்ம மைண்ட் பண்ணுறது வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் தாங்க. ஸோ டெக்னிக்கலி கோல்டுனா ஸ்டார் டஸ்ட். ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். இப்போது கோல்டு எப்படி வளர்ச்சி அடைந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மக்கிட்ட சேருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஈஜிப்ஷியன்ஸ் கோல்டை காடோட ஸ்கின்னு நம்புகிறாங்க. கிங் டுட்டோட மாஸ்க் பார்த்துருப்பீங்கள்ல, அது ரொம்பவே பியூர் கோல்டாக இருக்கும். அவங்க தொழிலில் தான் முதல்ல கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் வந்துச்சு. த லைடியன் ரெவல்யூஷன்ஸ் 700 BCயில் டர்க்கியில் இருக்கிற லைடியன்ஸ் தான் முதல்ல கோல்டை காயினாக மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேட்டர் சிஸ்டம், அதாவது பண்டம் மாற்று முறை. ஸ்லோவாக கோல்டு பவர் சிம்பிள் ஆச்சு. ரோம், கிரீஸ், பர்ஷியா எல்லாருமே கோல்டு காயின்ஸை மின்ட் பண்ணாங்க. கோல்டுனா வெல்த், கோல்டுனா கண்ட்ரோல். ஒரு கிங் கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல். இந்தியாவில் கூட சோலா, மயூரா, குப்தா கிங்டம்ஸ் கோல்டு காயின்ஸை யூஸ் பண்ணாங்க. இண்டஸ் வேலி நம்ம ஏரியா, சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே நம்ம ஆளுங்க கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்காங்க. சவுத் இந்தியாவில் இருந்து தான் கோல்டு அங்கே எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னு ரிசர்ச் சொல்லுது. அடுத்து இந்த கோல்டோடைய டார்க் சைடும் கோல்டு ரஷ்ஷை பற்றி பார்ப்போம். கிரீட் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். யூரோப்பியன் கிங்ஸ்க்கு கோல்டு மேலே ஒரு கண்ணு. எல்டோராடோன்னு ஒரு தங்க நகரமே இருக்குன்னு நம்பி சவுத் அமெரிக்காவை மொத்தமாக இன்வேட் பண்ணுறாங்க. அது பெரிய இரத்த சரித்திரம், அதாவது பிளட் ஹிஸ்ட்ரி. 1848 கலிஃபோர்னியா கோல்ட் ரஷ். ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு தங்க கட்டி கிடச்சிது. அவ்வளோதான், உலகமே கலிஃபோர்னியாவுக்கு ஓடினாங்க. இதில் தான் சான் ஃப்ரான்சிஸ்கோ மாதிரி சிட்டியே உருவாச்சு. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, இன்றைக்கி வரைக்கும் நம்ம பூமியில் தோண்டி எடுக்கப்படுற எல்லா கோல்டுமே சேர்த்து ஒரு 21 மீட்டர் கியூப் பாக்ஸ்க்குள்ளே அடைச்சிடலாம். அவ்வளோதான் மொத்தமாக இருக்கே. அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு மைனிங். எப்படி தங்கத்தை எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தங்கத்தை எடுக்கிறது ரொம்ப சுலபமான விஷயமே கிடையாது. அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ கோல்டு மைனிங்கில் முதல்ல எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 by 1 நம்ம இதில் பார்க்கலாம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா த சர்ச், அதாவது சர்வே. முதல்ல ஜியாலஜிக்கல் சர்வே பண்ணி எந்த இடத்துல கோல்டு வெயின்ஸ், அதாவது தங்கத்தரகுகள் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அது பூமிக்கு மேலே இருக்கலாம், அதை ஓப்பன் பிட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை ரொம்ப ஆழத்தில் இருக்கலாம், அதாவது அண்டர் கிரவுண்ட் இருக்கலாம். ஸ்டெப் 2 ஹார்ட் ஒர்க், பிளாஸ்டிங் அண்ட் க்ரஷிங். 1 கிராம் தங்கத்துக்காக நம்ம டன்ஸ் கணக்கான பெரிய பெரிய ராக்ஸை உடைக்கணும். டைனமைட் வச்சு பிளாஸ்ட் பண்ணி அந்த ராக்ஸை க்ரஷர் மிஷினில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கணும். நம்பர் 3 மேஜிக் ட்ரிக், அதாவது சைனைடேஷன். இந்த பவுடரை வாட்டர் அண்ட் கெமிக்கலில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த கெமிக்கலோடு சேர்த்து டிசால்வ் பண்ணி பிரித்து எடுப்பாங்க. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராசஸ். இதை என்ன கெமிக்கல் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனைட். இந்த சைனைடை போட்டு இதை மிக்ஸ் பண்ணி இதை தனியாக பிரிப்பாங்க. 4வது ஸ்டெப் உருகுதல், அதாவது கடைசியில் கிடைக்கிற அந்த கோல்டு மிக்சரை ஒரு கோல்டோட மெல்டிங் பாயிண்ட், அதாவது மேலே ஹீட் பண்ணுவாங்க. அப்போ தான் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போய் பியூர் கோல்டாக பிஸ்கெட் பாஸ் மாதிரி வெளியே வரும். கோல்டு ஏன் நமக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது? ஸோ கெமிஸ்ட்ரி லாஜிக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஏன் நமக்கு அயன் காப்பர் மேலே இல்லாத இஷ்டம், இல்லாத பாசம் நமக்கு ஏன் கோல்டு மேலே இருக்குது? ஏன்னா கோல்டு இஸ் நாவல். அது துணி துவைக்கிற சோப்பில் இருந்து ஆசிட் வரைக்கும் எது போட்டாலும் ரியாக்டே ஆகாது. 2000 வருஷத்துக்கு கழித்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலும் இல்லை எடுத்து பார்த்தாலும் அது அப்படியே மின்னும். மேலபிலிட்டி. 1 கிராம் தங்க கட்டியை வச்சு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கம்பி வயர் மாதிரி நீங்கள் நீட்டலாம். இவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி வரைய எந்த மெட்டலுக்கும் கிடையாது. ரேரிட்டி பார்த்தீங்கன்னா கோல்டை லேபில் க்ரியேட் பண்ண முடியாது. இது ஃபைனைட் ரிசோர்ஸுங்க.
அடுத்தது இந்தியாவுடைய ஆப்செஷன், அதோட ஃப்யூச்சர் பற்றி நம்ம பார்ப்போம். இந்தியா தான் வேர்ல்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல்டு கன்சியூமர். நம்ம வீட்டில் தங்கும் ஒரு எமோஷன். அது கல்யாண நகை மட்டும் இல்லை, ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட்டுன்னு சொல்லலாம். மாடர்ன் யூசேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோல்டு வந்து நகை பண்ண மட்டும் இல்லை. உங்கள் மொபைல் ஃபோன், லேப்டாப், ஏன் ஸ்பேஸ் சேட்டிலைட்ஸில் கூட கோல்டு சர்க்கியூட்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸலண்ட் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ரஸ்ட்டும் ஆகாது. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டுலேருந்து சாவரிஜன் கோல்டு பாண்ட்ஸுன்னு இப்போ கான்செப்ட் மாறிச்சு. ஸோ இந்த கோல்டு ஸ்பேஸில் பிறந்து கிங்ஸ் வந்து ஆண்டு இப்போ உங்கள் நெக்கில் இருக்குங்க. இந்த கோல்டோட ஜேர்னி ரொம்பவே பெருசு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நகை கடைக்கு போனீங்க அப்படின்னா இதோட ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கோல்ட் லவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டேக் care and bye bye.